ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு நியூ டாப்பிக்கை பார்க்க போகிறோம். வழக்கமாக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் தான் சொல்லி ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வழக்கத்திற்கு மாறாக இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு நீங்களே காமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரைட்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கி, நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன். என்னென்னா, அவள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அவளோட சிஸ்டரும் அவளோட தங்கச்சியும் அதே அளவுக்கு ஸ்மார்ட். நல்லா கவனிக்க நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் ஸ்கூல்லையாக இருக்கட்டும், காலேஜ்லையாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை படித்த அந்த பர்டிகுலர் ஆங்கிள்லேருந்து இன்றைக்கி மாற போகிறீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது என்ன டாப்பிக்கில் வருதுன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருது. ஆனால் உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி டேபிளர் காலம் போட்டு அந்த மாதிரி நம்ம நடத்த போகிறது கிடையாது, நடத்தவும் மாட்டோம். அது நம்ம ஸ்டைலும் கிடையாது. சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா அது என்ன மாதிரியான சென்டென்சஸை மேக் பண்ணும் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு ரூட் வேர்டை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான் ஸ்போக்கனில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு இருக்கக்கூடிய வேலையே. இதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு செட் ஆஃப் ரூல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இரண்டு நபர்களையுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படின்னு ஏற்றி இறக்கி கம்பேர் பண்ணி பேசாமல் ரெண்டு பேரும் ஒரே அளவுக்கு தான் அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். இது வந்து ஒரு ரூலுங்க. நீங்கள் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படிலாம் நிறையா இருக்கும். இல்லை கம்பேரிட்டிவ் அப்படின்னாலே கம்பேரிசன் தான். பாசிட்டிவ் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே அளவு தான்ப்பா, ரெண்டு பொருளை பற்றி பேசுகிற ரெண்டு பொருளும் ஒரே அளவு தான், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர் இல்லை அப்படிங்கிற பாசிட்டிவ் ஐடியாவை தான் கொடுக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐடியா கொடுக்காது. ஒருத்தரை விட இன்னொருத்தர் மேலே, எல்லாத்தரை விட இன்னொருத்தர் மேலே அப்படிங்கிற கம்பேரிசனை தான் மற்ற ரெண்டும் கொடுக்கும், கம்பேரிட்டிவும் சூப்பர்லேட்டிவும். ஆனால் பாசிட்டிவ் டிகிரி ஒரு பாசிட்டிவ் ஐடியாவை தான் அது ஸ்ப்ரெட்டே பண்ணுது. உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதே அளவுக்கு தான் எனக்கும், நீ எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அதே அளவுக்கு தான் நான் ஸ்மார்ட்டு, நான் அவனை மாதிரி ஸ்மார்ட்டுங்க இப்படி சொல்லக்கூடாது. இது சாதாரண சென்டென்ஸ் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அவன் தங்கச்சி மற்றவங்கள மாதிரியே ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சாதா வாக்கியம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தருடைய ஆட்ரிபியூட்ஸ், ஒருத்தருடைய குணநலங்கள் இருக்குது பாருங்களேன், ஒருத்தரோட ஸ்கில் இருக்குது பாருங்களேன், அதை தான் நம்ம அப்ஜெக்டிவெல்லாம் வச்சு சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன குணநலன் இருக்கோ அந்த குணநலனை, அந்த கேரக்டரை இவங்களோட கேரக்டருக்கு ஈக்குவலாக வச்சு பேசுகிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி சொல்லி நீங்கள் பழகிக்கணும் அப்படின்னா, தமிழில் எந்த அளவுக்கு அது இருக்கோ அதே அளவுக்கு இங்கே இருக்குது, இப்படி சொல்லி பழகணும். இதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன் ஃபார் திஸ் பாசிட்டிவ் சென்டென்சஸ். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இதுதான் சரியான தமிழாக்கம். இப்படி வச்சு பழகிட்டிங்கன்னா தான் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே வரும் பொழுதே இந்த சென்டென்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், அவள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அவளோட சிஸ்டரும் அதே அளவுக்கு ஸ்மார்ட்டு. இப்போது அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அக்கா வந்து நீங்கள் ஒரு 90% பயங்கரமான ஸ்மார்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, தங்கச்சியும் 90% ஒன்றும் சலைச்சவும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வதற்கு, வாக்கியங்களை சொல்வதற்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னென்ன நண்பர்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நவுனை வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே ரெண்டு நவுன் இருக்காங்க, அவள், அவளுடைய சிஸ்டர், ரெண்டு நவுன் இருக்காங்க. பக்காவாக கரெக்டாக போடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இல்லை எனக்கு எந்த நவுனை ஃபஸ்ட்டு போடணும்னு தெரியல அப்படின்னாலும் தப்பே கிடையாது, எந்த நவுனை வேணால் முன்னாடி போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, அவள் இருக்குது, அது ஃபஸ்ட்டு நவுன். ஷீ, செகண்ட் நவுன் யார், ஹர் சிஸ்டர். ஃபஸ்ட்டு ஷீன்னு போட்டுக்கணும், ரெண்டாவது ஹர் சிஸ்டர். இதுதான் ஃபஸ்ட் நவுன், செகண்ட் நவுன். இல்லை எனக்கு எந்த நவுனு ஃபஸ்ட்டை போடணும் செகண்டை போடணும் அப்படின்னு தெரிலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஈக்குவலாக இருக்கக்கூடிய டேலண்ட்டை பற்றி பேசுது. அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். அப்போ யாரை ஃபஸ்ட்டும் கடைசியும் போட்டாலும் மீனிங் மாறாது, ஒரே மாதிரி தான் வரும். புரியுதுங்களா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் வர்றது
தமிழில் ஸ்டார்டிங்கில் வர்றது சப்ஜெக்ட். புரியுதுங்களா? தமிழ் சென்டென்ஸில் கடைசியாக வரக்கூடிய வார்த்தை மெயின் வெர்பு. ரைட். இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்துட்டாலே அந்த இடத்துல மெயின் வெர்புக்கு வேலை இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நுவான்சஸ், நுணுக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இந்த சென்டென்ஸில் என்ன கிடையாது, மெயின் வெர்புக்கு வேலையே இல்லை, ஒன்லி பி வெர்ப்ஸ் தான். சில நேரங்களில் ஹேவ் ஹேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் V3 அந்த ஸ்ட்ரக்சரே வராது. ஓகே, பி வெர்ப்ஸில் ப்ரெசண்ட்டு, ஆம், இஸ், ஆர், பாஸ்ட்டு, வாஸ், வேர், ஃப்யூச்சர், வில் பி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. மேக்ஸிமம் 99.99999 போட்டுட்டு எவ்வளோ நம்பர் போகுதோ அவ்வளோ பர்சன்ட்டு பி வெர்ப் மட்டும்தான் மேக்ஸிமம் வரும். சரிங்களா? ரைட். இப்போது எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோமோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, அதற்கடுத்து ஒரு பி வெர்பு, அதற்கடுத்து இம்மீடியட்டாக நீங்கள் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகே, ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு என்ன குணநலன் பற்றி பேசுகிறீங்களோ, என்ன கேரக்டரை பற்றி பேசுகிறீங்களோ, கேரக்டர் இதெல்லாமே அட்ஜெக்டிவ் கீழே தான் வரும். அட்ஜெக்டிவோட ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை நீங்கள் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், குட்டுன்னு இருக்குது, செகண்ட் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா பெட்டரு, தேர்டு பெஸ்ட்டுன்னு வரும். புரியுதுங்களா? குட்டுன்னா நல்லது, நல்லதை விட கொஞ்சம் நல்லது, அதை விட பெஸ்ட்டானது, சிறந்தது ஒன்றுனா பெஸ்ட்டு நீங்கள் வரும். ஓகே, அடுத்து பாருங்கள், டால், டாலர், த டாலஸ்ட் இப்படி வரும். மற்ற பின்னாடி வரக்கூடிய இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ஓரமாக உட்காரட்டும். இதை கவனிங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம் இதுதான் வேணும். அப்போ எந்த அட்ஜெக்டிவாக இருந்தாலும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மை தூக்கி நாம் இங்கே போடுறோம். சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறோம், அட்ஜெக்டிவை போடுறோம். அந்த அட்ஜெக்டிவும் ஃபார்ம் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக இங்கே போட்ட அதே ஆஸை இங்கே போட்டுக்கலாம். ஒரு சிலர் இங்கே சோன்னு போடுவாங்க, சோனும் போட்டு படிப்பாங்க, அதுவும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஆஸ், அட்ஜெக்டிவ், ஆஸ் இப்படி சொல்லியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ரைட். சப்ஜெக்ட், வெர்பு, ஆஸு, அட்ஜெக்டிவ், அதற்கடுத்து ஒரு ஆஸ், அதற்கடுத்து யாரோட அந்த ஸ்கில்லை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த பர்டிகுலர் நபரை நாம் இங்கே மறுபடியும் போடணும். அவர் என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்ட் தான், இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்னே போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நவுன்னு கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இதுதான் ஸ்ட்ரக்சர். நல்லா கவனிக்கணுங்க. இன்றைக்கி நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த ரூட் வேர்டு என்ன அப்படின்னா ஆஸ், அட்ஜெக்டிவ், ஆஸ், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நமக்கு தெரியும். ஆஸ், அட்ஜெக்டிவ், ஆஸ் இதுதான் நீங்கள் படிக்க போகிறோம். சரி, கவனிங்க. அவள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அவளோட சிஸ்டரும் அதே அளவுக்கு ஸ்மார்ட்டு அவள். ஓகே, ஷீ ஒருத்தருடைய குணநலனை பற்றி பேசுகிறதுனால, ப்ரெசென்ட்டில் இருக்கிற அவங்களோட டேலண்ட்டை பற்றி பேசுகிறதுனால இஸ்ஸு. ஓகே, அடுத்து ஆஸ் இமீடியட்டாக போட்டாச்சு. என்ன குணநலனை பற்றி பேசுகிறோம், ஸ்மார்ட்டு, அப்படியே போடுங்க, ஸ்மார்ட். ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ் யார் அளவுக்காமா, செகண்ட் நவுனு ஹர் சிஸ்டர், அவ்வளோதான். அப்போது ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, எதுக்கட ஆஸ் ஸ்மார்ட் ஆஸு, ஆஸ் டால் ஆஸு, ஆஸ் லாங் ஆஸு, ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸு, ஆஸ் கிளவர் ஆஸு, இதெல்லாம் எதுக்கு சென்டென்ஸில் இடையில போட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நாள் இருந்திருக்கும். இதுதான் அர்த்தம். அப்போ இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே யூஸ் பண்ணாலும் இல்லாட்டி படித்தாலும், ரெண்டும் ஒரே அளவுக்கு தான்ப்பா இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை, ரெண்டுத்துமே ஒரே ஈக்குவலான லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஷீ இஸ் ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ் ஹர் சிஸ்டர். ஷீ இஸ், நீங்கள் மனப்பாடமாக இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே இறக்க வேண்டியது இதுதான். ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ், ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ், as long as tall as clever as small as big as இப்படி தான் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச அட்ஜெக்டிவெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, she is as smart as her sister. அவ தங்கச்சி எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அதே அளவுக்கு இவ்வளோ ஸ்மார்ட்டு, இவ எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அதே அளவுக்கு அவன் தங்கச்சி ஸ்மார்ட்டு, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகே, she is as tall as her sister. She is as tall as her sister. இவ எந்த அளவுக்கு உயரமோ அதே அளவுக்கு அவள் தங்கச்சியும் உயரும், அவள் தங்கச்சி எந்த அளவுக்கு உயரமோ அதே அளவுக்கு இவனும் உயரும். முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்படி தான் நீங்கள் சொல்லி பழகணும். இது எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு தான் அதுவும். இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். திரும்ப நான் சொல்கிறேன். ஏன்னா கிளிப் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாலும் கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் அவளும் அவன் தங்கச்சி ஒரே ஹைட்டுப்பா, அவளும் அவன் தங்கச்சி ஒரே ஹைட்டு அப்படின்னு சொல்லி பழகுவீங்க.
ஒரு சில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே ஆயிட்டுப்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இவ எந்த அளவுக்கு இதோ உங்கள் வீடு எந்த அளவுக்கு தூரமோ அதே அளவுக்கு தான் இப்போ எங்கள் வீடு தூரம், இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனை நீங்கள் யோசிக்கும் பொழுது இந்த சென்டென்ஸ் மைண்டுக்குள்ளே வராது. ஆனால் அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் தான் மைண்டுக்குள்ளே வரணும். ஆனால் வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் இந்த டிரான்ஸ்லேஷனை பழகலையே. அதனால திரும்ப 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 உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எந்த அளவுக்கு அதுவோ அதே அளவுக்கு தான் இது அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனை மைண்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. புரிஞ்சுங்களா? ரைட், போதும். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரூட் வேர்டை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உன் வீடு எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் என் வீடோ. டே, என் வீடு ரொம்ப தூரம்டா, நான் போய் கிளம்புறேன்டா. டே, உன் வீடு எவ்வளோ தூரமோ அதே அளவுக்கு தான் என் வீடும், சரியா? போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இங்கிலீஷில் இப்போ நம்ம எழுத போகிற மாதிரி சொல்லிடுங்க. ஓகே, பாருங்கள், உன் வீடு எவ்வளோ தூரமோ அதே அளவு தான் என் வீடும். இப்போ நம்ம வீட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் நம்மளோட பொருளுக்கு. அப்போது இதை ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, என் வீடும், அப்போ என் வீடு, மை ஹவுஸ். ஓகே, மை ஹவுஸ். ப்ரெசன்ட்லேயே தான் எல்லாமே பேசியிருக்கோம். மேக்ஸிமம் ப்ரெசென்ட்டில் தான் பேசுவோம் நண்பர்களே. அதனால் ப்ரெசென்ட்டில் இருக்க பி வெர்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மை ஹவுஸ் ப்ரெசென்ட்டில் போட்டோம்னா இஸ்ன்னு வந்துடும். ஓகே, ஏன்னா மை ஹவுஸ்ங்கிறது செகண்ட் டைம் சொல்லும் பொழுது அது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அது எப்படி ஆகும், இட்டுன்னு மாறும். இட்டுக்கு இஸ்ஸு தானே போடுவோம், அதனால இஸ். ஓகே, மை ஹவுஸ் இஸ், உடனே ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டுடணும். ஆஸ் தூரம் தானே பற்றி பேசுகிறோம், அப்போ ஆஸ் ஃபார் ஆஸ். ஒரு சிலர் இந்த ஆஸ் ஃபார் ஆஸ், ஆஸ் லாங் ஆஸ், ஆஸ் சூன் ஆஸ், அப்புறம் என்ன இருக்குங்க, ஆஸ் மச் ஆஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டு பேசுவாங்க. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதோட யூசேஜஸ் வேறு. இந்த மாதிரி வார்த்தைகளை 2 நவுன்களுக்கு இடையில நீங்கள் போடும் பொழுது இதனுடைய மீனிங் வேறு. புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? குழப்பிக்கக்கூடாது உங்களை நீங்களே. சென்டென்ஸோட பிகினிங்கில் வரல, சென்டென்ஸுக்கு நடுவில் வருது. அதுவும் 2 பேரை ஒரே ஆள்பா ஒரே அளவுப்பா அப்படின்னு சொல்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது இதோட யூசேஜ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ஆஸ் ஃபார் ஆஸு, ஆஸ் லாங் ஆஸ் அப்படிலாம் என்ன பண்ணுவோம்னா சென்டென்ஸோட பிகினிங்கில் யூஸ் பண்ணுவோம். அது வேறு இது வேறு, மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஃபார் ஆஸ், உன்னோட வீடுன்னு தானேங்க. அப்போ பாருங்கள், யுவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி யுவர்ஸ்ன்னு சொல்லலாம். முடிஞ்சு போச்சு. யுவர்ஸ், இதுவும் கரெக்டு. இல்லாட்டி யுவர் ஹவுஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். எதுக்கு ஹவுஸை 2 டைம் ரிப்பீட் பண்ணணும், ரெப்பிட்டேட்டிவாக இருக்குல்ல, அதனால ஹவுஸை தூக்கிட்டு அங்கே எஸ்ஸை போட்டாச்சு. யுவர்ஸ், உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் யோர்ஸ். மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் யோர் ஹவுஸ். உன் வீடு எவ்வளோ தூரமோ அதே அளவு தான் என் வீடு. என் வீடு எவ்வளோ தூரமோ அதே அளவு தான், அதே தூரம் தான் உன் வீடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திரும்ப திரும்ப சொல்லணும். மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஃபார் ஆஸ் யுவர்ஸ், ஆஸ் ஃபார் ஆஸ் யுவர்ஸ். புரியுதுங்களா? ரைட். இந்த ஃபேர் அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ஃபார்ம். ஓகே, விகாஸ் முடி எவ்வளவு நீளமோ அதே அளவு தான் ஆகாஷுக்கும். விகாஸோட முடி எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அதே அளவுக்கு தான் என்னது, ஆகாஷோடதும். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. விகாஸ் முடி, நீங்கள் யாரோட பேர் வேணாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. விகாஸ் முடி எவ்வளோ நீளமோ அதே அளவு தான் ஆகாஷுக்கும். பாருங்கள், விகாஸ் அஃபஸ்டஃபி எஸ் போடணும். ஏன்னா இவருடைய முடி அப்படின்னா விகாஸ் அஃபஸ்டஃபி எஸ், அப்புறம் அந்த பர்டிகுலர் வார்த்தை. ஓகே, இவருடைய முடி, விகாஸினுடைய முடி. இதை இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹேரை முன்னாடி போட்டிங்கன்னா ஹேர் ஆஃப் விகாஸ் இப்படி தான் வரும். ஓகே, ஹேர் ஆஃப் விகாஷ், விகாஸினுடைய முடி. ஆனால் இப்படி வேண்டாம், இப்படி சொல்லி பழகிக்கோங்க. இது பொசசிவ் நவுன். ஓகே, ரைட். விகாஸ் ஹேர் இஸ் ஆஸ் லாங் ஆஸ், யாரோடது, ஆகாஷ். இது அப்படியே எழுதிட வேண்டியதுதான், ஆகாஷ் ஹேர். பாருங்க, விகாஸ் ஹேர் இஸ் ஆஸ் லாங் ஆஸ் ஆகாஷ் ஹேர். விகாஸ் ஹேர் இஸ் ஆஸ் லாங் ஆஸ் ஆகாஷ் ஹேர், ஆஸ் லாங் ஆஸ் ஆகாஷ் ஹேர். ஓகே, ஆஸ் திக் ஆஸ் ஆகாஷ் ஹேர், அவ்வளோ அடர்த்தி, அவ்வளோ திக்காக இருக்குது. லாங்குக்கு பதிலாக திக்கு போட்டின்னு அப்படி மீனிங் மாறிடும். புரியுதுங்களா? ரைட்.
நீங்கள் எவ்வளவு நல்லவரோ அதே மாதிரி தான் என் நண்பனும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவரோ அதே அளவுக்கு தான் என் நண்பனும். பாருங்கள், மை ஃப்ரெண்ட் இஸ், ஏன்னா இங்கே நம்ம நண்பனை தான் முன்னுரிமை கொடுத்து பேசுகிறோம், அதனால் அவரை ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ் குட் ஆஸ், உங்களை மாதிரி தான் யூ. மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் யூ. மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் யூ. திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் யூ. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர் இல்லையோ அதே அளவுக்கு என் நண்பனும் நல்லவன் இல்லை. மோசமான பையங்க இந்த பால்சாமி, கெட்ட பையன் சார் இந்த பால்சாமின்னு சொல்கிற மாதிரி மை ஃப்ரெண்டு என்னோட நண்பன், நீங்கள் எந்த அளவுக்கு மோசமானவரோ அந்தளவுக்கு அவனும் மோசமானவன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர் இல்லையோ அவனும் அந்தளவுக்கு நல்லவன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோன்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் போதும். இஸ்ஸுக்கு அடுத்து ஒரு நாட்டை போட்ட வேலை முடிஞ்சுது. எங்கெல்லாம் பி வெர்பை பார்க்குறீங்களோ ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துலலாம் பி வெர்ப் வருதோ பி வெர்புக்கு அடுத்து நாட்டை போட்டிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸும் நெகட்டிவாக மாறிடும். இவ்வளோ தான் கான்செப்டே பி வெர்பை பொறுத்த வரைக்கும். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு அது என்ன சென்டென்ஸாக வேணால் இருக்கட்டும், அட்வான்ஸ்லேயுமே டாப் டயர் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் பி வெர்புக்கு அடுத்து நாட்டு போட்டால் வேலை முடிஞ்சுது. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். மை ஃப்ரெண்ட் இஸ் நாட், மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் யூ. மை ஃப்ரெண்ட் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் யூ. புரியுதுங்களா? ரைட். இந்த ரோடு எவ்வளோ தூரமோ அந்த ரோடு அதே நீளம் தான். அப்படியே அந்த ரோடு எவ்வளோ தூரமோ அதே ரோடு தான் இந்த தூரமும். சாரி, இந்த ரோடும் நீளம்னு பேசியிருக்கோம், இதுவும் லாங்கு தான். புரியுதுங்களா? பாருங்கள், இந்த ரோடு தான் இருக்குது. அப்போ அப்படியே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த ரோடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். திஸ் ரோட் இஸ் ஆஸ் லாங், அதே வார்த்தை தான், ஆஸ் லாங் ஆஸ் தட் ரோட். இனி சிம்பிளாக நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, இனி உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, திஸ் ரோட் இஸ் ஆஸ் லாங் ஆஸ் தட் ரோட். திஸ் ரோட் இஸ் ஆஸ் லாங் ஆஸ் தட் ரோட். திஸ் ரோட் இஸ் ஆஸ் லாங் ஆஸ் தட் ரோட். திரும்பி திரும்பி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை மைண்டுக்குள்ளே உட்காந்துக்கும். இது உட்காந்தாலே போதும், நீங்கள் ஒட்டுமொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒன்று, இந்த பாலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அதே அளவு தான் எங்கள் வீடும். இந்த பாலத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறிய தம்பி, ஒன்று எங்கள் வீடு சலிச்சது கிடையாது, ஈக்குவல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டு கட்டியிருக்கிறோம். எங்கள் வீட்டு மேலே கிட்டத்தட்ட நீ ஒரு 2000 ஏக்கருக்கு என்ன பண்ணிடலாம், வீடே கட்டலாம் எங்கள் வீட்டு மேலேயே அப்படின்னு நம்ம சும்மா புரடாய் உரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்ல வேண்டியது தான். இந்த பாலம் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு என் வீடு ஸ்ட்ராங்குப்பா. ஓகே, பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். அப்போது மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் இந்த பிரிட்ஜ் தானே, அப்போ திஸ் பிரிட்ஜ். ஓகே, மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் திஸ் பிரிட்ஜ். மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் திஸ் பிரிட்ஜ். இந்த பாலம் எவ்வளோ டுபாக்குறோ எவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையோ அதே மாதிரி தான் என் வீட்டில் கட்டினவனு அப்படி கட்டி வச்சுட்டான், அது என் வீடு ஸ்ட்ராங் இல்லை, ரெண்டும் மோசம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் மை ஹவுஸ் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் திஸ் பிரிட்ஜ். மை ஹவுஸ் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் திஸ் பிரிட்ஜ். உன் வீடு எவ்வளோ சின்னதோ அதே வீடு தான், அதே சைஸ் தான் என் வீடும். உன் வீடு எவ்வளோ சின்னதோ அவ்வளோ சின்னது தானே என் வீடும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஸ்மால் ஆஸ் யோர் ஹவுஸ், இல்லாட்டி யோர்ஸ்ன்னு சொன்னாலே போதும், நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி. மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஸ்மால் ஆஸ் யோர்ஸ். திரும்பி சொல்லுங்கள். மை ஹவுஸ் இஸ் ஆஸ் ஸ்மால் ஆஸ் யோர்ஸ். உன் ஃபோன் எவ்வளோ புதுசோ அதே அளவுக்கு தான் என் ஃபோனு. புரியுதா? என்னமோ புதுசாக ஃபோனை வாங்கி பீத்திக்கிட்டு இருக்க போடா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுவோம், நாங்களாம் போட்டிருக்கோம். அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மை ஃபோன் இஸ் ஆஸ் நியூ ஆஸ், அவ்வளோதான். மை ஃபோன் இஸ் ஆஸ் நியூ ஆஸ் யோர்ஸ், இல்லாட்டி யோர் ஃபோன் சொன்னால் கரெக்டு தான். உன் கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டோ அதே அளவுக்கு தான் என் காரும். மை கார் இஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் யோர்ஸ். மை கார் இஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் யோர்ஸ். நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு புது சென்டென்ஸ் சொல்ல சொல்ல நீங்கள் ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா? டீ எவ்வளோ சூடாக இருக்கோ அதே அளவுக்கு தான் காஃபி சூடாக இருக்குது. டீ எவ்வளோ சூடாக இருக்கோ அதே அளவுக்கு காஃபி சூடாக இருக்குது. டீ இஸ் ஆஸ் ஹாட் ஆஸ் காஃபி. டீ இஸ் ஆஸ் ஹாட் ஆஸ் காஃபி. டீ எந்த அளவுக்கு ஆறி போயிருக்கோ
பச்சை தண்ணி ஆகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு தானே காஃபி இருக்குது. டீ இஸ் நாட் ஆஸ் ஹாட் ஆஸ் காஃபி. டீ இஸ் நாட் ஆஸ் ஹாட் ஆஸ் காஃபி. இப்படி கூட பிரித்து சொல்லி பழகுங்க, தப்பு இல்லை. புரியுதுங்களா? இவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப ஈஸிங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் மைண்டுக்குள்ளே உட்காரும். நான் எப்படி இப்போ பார்த்தீங்களா, இப்போ முடிஞ்சதுமே எத்தனை சென்டென்ஸ் சொல்லி பார்த்தேன். நமக்கு தெரிஞ்ச அப்ஜெக்டிவ்லாம் வச்சு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல. இப்போ நானே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்ஜெக்டிவ் வச்சு டக்குன்னு சென்டென்ஸ் சொல்கிறோம்ல. இதே மாதிரி நீங்களும் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ரைட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப பாருங்கள். இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா, இதற்கான ஒரு பிடிஎஃப்புமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் வாட்ஸ்அப் சேனலில் நம்மளால் பிடிஎஃப்பை வந்து என்ன பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியாது. அதான் நான் யோசிக்கிறேன் எப்படி உங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. டிரைவ் லிங்க் போட்டாலும் அது ஒரு சில நாளுக்கு அப்புறம் அழிஞ்சிருதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பிக்சர் மாதிரி இமேஜ் மாதிரி ரெடி பண்ணியே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா வாட்ஸ்அப் சேனலில் போட ட்ரை பண்ணுறோம். பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணலாம், தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 2200 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டட் என்னென்ன போடுறனோ அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துடும். சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோ நண்பர்களே. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய தலையாய சிறந்த கடமையாக இருக்கும். பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபை விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.